ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 என்ற வளைவரைக்கு எப்புள்ளியில் வரைபடும் தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இருக்கு பாருங்க. எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. இந்த தொடுகோடு எப்படி இருக்குன்னா கிடைமட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, வெர்டிக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டீட்டா ஈக்குவல் டு 0, இந்த கிடைமட்டமாக இருந்துச்சுன்னா அது டீட்டா ஈக்குவல் டு 0. ஓகேவா? கிடைமட்டமாக இருந்துச்சுன்னா அந்த தொடுகோடு டீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு வந்து டீட்டா ஈக்குவல் டு 0னா எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா. எம் ஈக்குவல் டு டேன் டீட்டாவுக்கு பதிலாக 0 போடுங்க. டேன் டீட்டா டேன் 0 ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு 0. டேன் 0 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். டிஃப்ரென்ஷியல் 1 வகைப்படுத்துகிறேன். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது 2y மைனஸ் 4. இது யூவி மெத்தடில் இருக்குது. எக்ஸு ஒய் யூவி மெத்தடில் இருக்கனால நான் வந்து இப்போ வந்து யூவி மெத்தடில் போட போகிறேன். எக்ஸ் ஒய் இருக்குல்ல, எக்ஸ் ஒய் இது மல்டிபிளில் 2 இருக்கனால யூவி மெத்தடு. யூவி ஃபார்முலா என்னன்னா யூ டேஸ் வி ப்ளஸ் வி யூ வி டேஸ் யூ. யூ டேஸ் வி ப்ளஸ் வி டேஸ் யூ, இதுதான் வந்து ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எக்ஸை பண்ணோம்னா 1, அடுத்து ஒய்யை பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸு. ஒய் அப்படியே இருக்கும், ஏன்னா டேஷ் கிடையாது, அதனால் ஒய் அப்படியே இருக்கும். வி டேஸு ஒய்யை பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸு. யூ வந்து அப்படியே இருக்கும், யூ என்னது எக்ஸு, அதை எடுத்து அப்படியே போட்டுருக்கோம். எக்ஸு ஈக்குவல்ட்டு அடுத்து பாருங்கள், இதை பாருங்க 2x ப்ளஸ்ஸு 5 பண்ணோம்னா 0. ஓகேவா? அப்படியே இதை எடுத்து எழுதுங்க. 2y மைனஸ் உள்ளே இருக்கிறோம்னா 4y மைனஸ் 4 dy பை டிஎக்ஸு எக்ஸு. ஓகேவா? இந்த மைனஸ் உள்ளார இருக்கும்போது இந்த இடத்துல வந்து மைனஸ் வந்துடும். ஓகேவா? இது ஈக்குவல் டு 2x. சாரி, நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒய்யை பண்ணதுக்கப்புறம் டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். 2y dy பை டிஎக்ஸ்னு வரும். அதே மாதிரி தான் கீழே வரும். ஒய்யை பண்ணோம்னா 2y, அதுக்கப்புறம் ஒய்யை பண்ணோம்னா dy பை டிஎக்ஸ்னு வரும். ஓகேவா? ஒய் ஸ்கொயர் பண்ணோம்னா 2y, அப்புறம் ஒய்யை தனியாக பண்ணோம்னா dy பை டிஎக்ஸ்னு வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடுவோம். இதில் dy பை டிஎக்ஸ் ஒன்று காமனாக வெளில எடுத்தோம்னா மீதி என்ன இருக்குன்னா 2y மைனஸ் 4x. ஓகேவா? இங்கிட்ட இந்த மைனஸ் 4y இங்கிட்ட வந்துடும். ஓகேவா? அப்போ 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4y. ஓகேவா? இந்த பக்கத்தை எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த 2y இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா 2y மைனஸ் 4x வந்து டிவைடில் வந்துடும். dy பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4y டிவைடட் பை 2y ப்ளஸ் மைனஸ் 4x. ஓகேவா? இப்போ இந்த dy பை டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து எம்முன்னு சொல்லலாம். dy பை டிஎக்ஸ் வந்து எம்முன்னு சொல்லுவோம். அப்போ எம்முங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 0 வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். 0 ஈக்குவல் டு 2x மைனஸ் 4y டிவைடட் பை 2y மைனஸ் எக்ஸு. ஓகேவா? அடுத்து வந்து இதோட பிரிக்கிடுவோம். 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல ஒய் வரும், நான் மாற்றி போட்டிருக்கேன். ஒய் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0 வரும். இப்போ 4y இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா மைனஸ் 4yன்னு வரும். அப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 4y. எக்ஸு இதை அடித்தோம்னா 2, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y. எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டாந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 1வது ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். y ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5. இதில் எக்ஸுக்கு பதிலாக 2yன்னு போடுவோம். y ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 2y y மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 5. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். y ஸ்கொயர் இதை சால்வ் பண்ணோம்னா ப்ளஸ் 8y ஸ்கொயர்
ஈக்குவல் டு 4y² ப்ளஸ்